கருணாநிதி தான் காவிரியில தண்ணி வராம இருக்கிறதுக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணங்கிறத கூட மறந்துட்டா. என்ன சொல்றது? என்ன கருணாநிதி 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. சட்டசபையில் அவர்கிட்ட கேட்டாங்க, கர்நாடகாவில் காவிரியில குறுக்க அமராவதியில அணை கட்டுறாங்களேன்னு. அதுக்கு கருணாநிதி சொல்றாரு, அவன் இடத்துல அவன் கெட்டு போறான், நமக்கு என்ன. சட்டசபையில ஹேமாவதியில அணை கட்டுறாங்களே அப்படின்னு கருணாநிதி கிட்ட கேட்டாங்க. சட்டசபையில கேட்டாங்க. கருணாநிதி சட்டசபையில என்ன சொன்னாரு? அவன் இடத்துல அவன் கெட்டு போறான், நமக்கு என்ன அப்படின்னு சொன்னாரு. கருணாநிதிக்கு பொண்ணு செல்வி பெங்களூர்ல தான் இருந்தா. என்ன அங்க ஏதோ இடம் மாறி இருக்கு. இடம் மாறின காரணத்தினாலதான் அவன் இடத்துல அவன் கட்டுறான் அப்படின்னு கருணாநிதி சொன்னாரு. ஹேரங்கி, ஹேமாவதி போன்ற அணைகள் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டதுனாலதான் தண்ணி பிரச்சனை. தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாரும் விவசாயி தான். தெரியுமாவுக்கு? தெரியுமாவை 1,71,000 பேருக்கு தெரிஞ்சிருக்கு, 4 லட்சம் பேருக்கு தெரியல. அது ஏன்? அந்த ஒரு கேள்விக்கு பதில் காண்றதுக்காக தான் நான் இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்துக்கே வந்தேன். முக்கியமான விஷயமே அதுதான். 1924 சென்னை ராஜஸ்தானிக்கும் மைசூர் மாகாணத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? காவிரியில குறுக்க யாரு அணை கட்டுறதா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் வேணும். அவ்வளவுதான். ஒப்புதல் இல்லாம கட்டப்படாது. என் நிலை இருக்கு, இவரு நிலை இருக்கு. இடையில ஒரு கிணறு எடுக்கணும்னாலும் 2 பேரும் ஒத்துக்கிட்டு தானே எடுக்கணும். அவர் நிலத்துல கிணறு எடுத்தா ஏன் நிலத்துல தண்ணி அங்க போகும், என் நிலத்துல கிணறு எடுத்தா அவர் இடத்து தண்ணி இங்க வரும். புரியுதா? அதே மாதிரி 1974 ஒரு ஒப்பந்தம் 50 வருஷத்துக்கு. 50 வருஷத்துக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணிக்கணும். 2 அக்ரிமெண்ட் மாதிரி, வாடகை ஒப்பந்தம் மாதிரி 50 வருஷத்துக்கு பிறகு நீடித்துக் கொள்ளலாம் கூட அதுல இருக்கு. ஆனா கருணாநிதி 74 50 வருஷம் முடிஞ்சு நீடிக்கல. நீடிக்காம இருக்கிறதுக்கு கருணாநிதி என்ன ஆதாயம் அடைஞ்சாரு? அவர் என்ன மனித புனிதனா? ஆதாயம் இல்லாம எதையாவது செய்வாரா? சென்னையிலே ஒரு தியேட்டரை அத உரிமையாளர் வாடகைக்கு விட்டான். வாடகை எடுத்தவன் அந்த தியேட்டரை மேல் வாடகைக்கு விட்டான். அப்படி விடக்கூடாது. வாடகைக்கு எடுத்தவன் தான் அனுபவிக்கணும், அவன் இன்னொரு வாடகைக்கு விடக்கூடாது. புரியுதா? ஆனா மேல் வாடகைக்கு விட்டான், உள் வாடகைக்கு விட்டான். மேல் வாடகைக்கு விட்டு நிறைய சம்பாதிச்சான். இந்த வாடகைக்கு கொடுத்தவன் தியேட்டருக்கு உரிமையாளர் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னா, இனி போதும், தியேட்டரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப வாடகைக்கு எடுத்தவன் என்ன சொன்னா, கருணாநிதியை போய் பார்த்தான், மதியழகனை பார்த்தான், மந்திரி கருணாநிதியை போய் பார்த்தான். 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா இருந்தா உன் பேர்லயே சட்டம் மாற்றி கொடுத்துடுறோம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய வாங்கிக்கிட்டு வாடகைக்கு எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் சொத்து அப்படின்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி ஜனாதிபதி கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தானுங்க. புரியுதா? 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த காலத்துல, இப்ப 10 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும். ஜனாதிபதி கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தான். அதனாலதான் நம்ம எல்லாம் வீட்டு வாடகையே 11 மாசம் போடுறோம். 16 மாசம் போடுறோம். தெரியுமா உங்களுக்கு? வீடு வாடகைக்கு விடுறது உண்டா தஞ்சாவூர்ல? கிராமத்தில் அது தெரியாது. நான் சென்னையில இருக்கேன், எனக்கு தெரியும். 11 மாசத்துக்கு தான் அக்ரிமெண்ட் போடுவான். பயந்துகிட்டு அந்த சட்டத்தை எடுத்துட்டோம், இருந்தாலும் பயந்துகிட்டு 11 மாசம் தான் அக்ரிமெண்ட் போடுறோம். அதுக்கு கருணாநிதி காரணம்.
அப்படி ஒரு சொல்ற மனுஷன் இந்த 74ல இந்த காவிரி அக்ரிமெண்ட ரினிவல் பண்ணாததுக்கு இருக்குமா இருக்காதா? அதுதான். அதனால தஞ்சாவூர்னு சொன்னாலே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது கருணாநிதி காவிரிய கெடுத்துவதகன் கருணாநிதி. இப்போ கருணாநிதிக்கு மகன் என்ன பண்றாரு தெரியுமா? இப்போ பிரதமர் நரேந்திர மோடி காவிரி ஆணையம் அமைச்சிட்டாரு. என்ன தெரியுமா உங்களுக்கு காவிரி ஆணையம்? தந்தி பேப்பர்ல போட மாட்டான், தினமலர்ல போட மாட்டான். சன் டிவியை பார்த்திருந்தா உருப்பிட முடியாது. நீரு இதெல்லாம் தெரியாது. நீ என்ன டிவி பாக்குறீங்க? முதல்ல அதை மூடுங்க. அந்த சன் டிவிய ஊரை ஏமாத்துறவன் அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான். காவிரி ஆணையம் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காவிரி ஆணையம் என்ன சொல்லுதுன்னா 1924 ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னோம்ல, அதை தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா காவிரியின் குறுக்க யாரு அணை கட்டினாலும் சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய ஒப்புதல் இல்லாம ஒரு கல் வைக்கப்படாது. இதான் என்னய்யா நல்ல விஷயம் தானே? யாருக்கு நல்ல விஷயம்? உங்களுக்கு தானே. மோடி பண்ணியிருக்காருல்ல, நல்ல விஷயம் தானே. கைத்தட்ட சொல்றாரு அவரு. நல்ல விஷயம் தானே மோடி கொண்டு வந்திருக்கிறாரு. காவிரியின் குறுக்கே யாரு அணை கட்டுறதா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய அனுமதி இல்லாம கட்ட முடியாது. இதுதான் காவிரி ஆணையம். ஆனாலும் கூட காவிரியின் குறுக்க மேகதாதுவுல அணை கட்டுறதுக்கு யாரு பாடுபடுறா? யாருங்க? சிவகுமாரா? இல்லங்க, ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு காவிரியின் குறுக்க அணை கட்டுறதுக்கு ஸ்டாலின் தான் பாடுபடுறாரு. புரியலையா? அதிர்ச்சியே இல்ல. அப்படியே கேட்டு உங்களுக்கு தெரியுமா இருக்கவே? ஸ்டாலின் தான் பாடுபடுறாரு. அது எப்படி தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் காங்கிரஸ்காரன் அவன் சொல்றான், திமுக அரசு தமிழ்நாடு அரசு காவிரியில அணை கட்டுறதுக்கு விட்டு கொடுக்கணுங்கிறான். சாயங்காலமா பார்க்குக்கு போகலாம் அப்படிங்கிறான் பையன். ஒன்ன சொல்லலன்னா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. சிவகுமார் சொல்றாரு, தமிழக அரசு மேகதாதுவில் அணை கட்டுறதுக்கு அனுமதிக்கணுங்கிறாரு. ஸ்டாலின் ஒன்ன சொல்லல. சிவகுமாரை கண்டிக்க வேண்டாம், அப்படி சொல்றது தப்புன்னு சொல்ல வேண்டாம். அது எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்னு கேட்க வேண்டாம். கேட்கல, மௌனமா இருக்கிறாரு. அதோட இன்னொன்னு பண்றாரு. அவரு என்ன சட்டம் குறைஞ்சு போச்சு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த காவிரி ஆணையத்தினுடைய மீட்டிங் நடக்குது எங்க டெல்லியில. அதிகாரிகள்லாம் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. ஸ்டாலின் ஸ்டாப், போகாதுங்க, யாரும் போகாதுங்கிறாரு. ஏங்க ஏன் போகக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, ஆன்லைன்ல பார்த்துக்கலாம், நீங்க யாரும் போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனா கர்நாடகத்தில் இருக்கவே போனான். அவன் ஆன்லைன்ல பார்க்கல, அவன் நேர்ல போய் பேசுறான். குமரி கிருஷ்ணன் நேர்ல பேசுறதுக்கும் வீடியோவில் பேசுறதுக்கும் எப்படி வித்தியாசம்? நேர்ல பேசுற வித்தியாசம் இருக்குல்ல. அவன் நேர்ல போய் கேட்கிறான். என்ன ஸ்டாலின் நேர்ல போகாதங்கிறாரு. அதனால தான் நான் சொல்றேன், மேகதாதுவுல அணை கட்ட தலைகீழ நிக்கிறது ஸ்டாலின். சந்தேகமா? கருணாநிதி பையன் தானே. ஏற்கனவே கருணாநிதி 2-3 அணை அங்க கட்டினார்ல. இப்ப பையன் ஒரு அணை கட்ட மாட்டாரா? அதனால தஞ்சாவூர்ல இந்த 4 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் பாருங்க திமுகவுக்கு. அவனை என்ன நீ சொல்றது?
என்னன்னு சொல்றதுன்னு கேக்குறேன். காவிரி தானே நமக்கு ஜீவாதாரம். மீண்டும் ஓட்டு போடுறான். இப்போ ஒரு சினிமாவில் ஒரு கதை என்னன்னா, ஒரு பையன் அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து, அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க. அதனால பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா இவங்க தான் அவனுக்கு கார்டியன். இவனுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து குலகார பசங்க, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பையனை வீட்டுக்கு உள்ளாடி உலகம் தெரியாம வளர்க்குறானுங்க. என்ன பள்ளிக்கூடம் அனுப்பல. ஆமா, அந்த பையனுக்கு டீ காபி எல்லாம் கிடையாது. என்ன கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. என்ன பதிலுக்கு என்ன கொடுப்பானுங்க? ஸ்டாலின் மார்க்கு தான். என்ன டாஸ் மார்க்? ஆனா டாஸ் மார்க்னா அந்த தண்ணி மட்டும் தான். அப்புறமா அந்த கஞ்சா, அந்த மெத்தைன்னு மணத்துறது எல்லாம் சேர்த்தா ஸ்டாலின் மார்க். ஏற்கனவே அவன் அந்த கஞ்சா வியாபாரி உலக அளவுல அவன் எங்க இருந்தான்? ஸ்டாலின் வீட்டுல தான் இருந்தான். இப்ப இஸ்மாயில் கஞ்சா வியாபாரி உலக அளவுல அவன் எங்க இருந்தான்? திமுகவுல தான் இருக்கான். சென்னையில இருந்து ஜாபர் சாதிக்கு அவங்க வீட்டோட தொடர்புல இருந்தான். இப்ப கைதாக கூடியவங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் திமுக நிர்வாகி தான். அதனால ஸ்டாலின் மார்க்க அந்த பையனுக்கு கொடுத்து அவனை அப்படியே மயக்கத்திலேயே வச்சு உலகம் தெரியாம வச்சு 18 வயசு வரைக்கும் வளர்த்து, கதை புரியுதா? 18 வயசு வரைக்கும் வளர்த்து ஒரு வெள்ளை பேப்பர்ல கை நாட்டு வாங்கி ஒத்த சொத்த எழுதி கொடுத்த மாதிரி வெள்ளை பேப்பர்ல கை நாட்டு வாங்கி அப்படியே ஒரு அடி அவன் கன்னத்துல அடிச்சான் பாருங்க. அந்த குழந்தைங்க கன்னத்துல படியில போய் விழுந்தான். உலகம் தெரியாம வளர்க்கிறது புரியுதா? திமுக தமிழர்களை எல்லாம் உலகம் தெரியாம வளர்க்கிறான். எப்படி? சன் டிவிய வச்சு வளர்க்கிறான். மாநாட மயிலாட அவன் சொல்றதெல்லாம் போய் உண்மையே சொல்ல மாட்டான். சொல்றதெல்லாம் போய் தான். சன் டிவியை வச்சு மயக்கி மற்ற டிவிக்காரன் உண்மையை சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவனையும் வாங்கிடுறான். என்ன புதிய என்ன கருதலையா தலையா தலைமுறை அதை வாங்கிடுறான். தந்தி டிவியை வாங்கிடுறான். எல்லா டிவியும் வாங்கிடுவான். இப்போ இவர் உதயநிதி என்ன பண்றாரு? படம் எடுத்து ரிலீஸ் பண்றாரு. உதயநிதி ஒரு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணல, இன்னொருத்தன் வாங்கினா ரிலீஸ் பண்றோம்னா அது தியேட்டர்ல ஓடாது. தஞ்சாவூர் தியேட்டர்ல ஓடாது. தஞ்சாவூர் தியேட்டருக்காரன் நான் ஓட்டுறேன்பா அப்படின்னு சொன்னா ராத்திரி 12 மணிக்கு அவன் வீட்டுக்கு போவான். நீ ஓடுறியா படத்தை ஓட்டுறியான்னு கேட்பான். ஐயா நான் படத்தை ஓட்டல, எனக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு அப்படின்னுக்கிட்டு நிறுத்திடுவான். என்ன அப்போ இந்த தஞ்சாவூர் தியேட்டரு திமுக காரனுக்கு தியேட்டரா, ஸ்டாலினுக்கு தியேட்டரா, உதயநிதிக்கு தியேட்டரா? இல்ல. ஆனா உதயநிதி நினைச்சாதான் அங்க படம் ஓடும். அதே போல சன் டிவி மட்டும் இல்ல, திமுக டிவி எல்லா டிவியும் தான். என்ன பச்சை துண்டு கவனிக்கிறா? எல்லா டிவியும் ராத்திரி 12 மணிக்கு போவான். என்ன செய்தி போடுறீங்க? அண்ணாமலை எல்லாம் ப்ரொமோட் பண்ண ஆமா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற எல்லா டிவியும் கரெக்ஷன் பண்றான். தியேட்டரே இல்லாத உதயநிதி எல்லா தியேட்டரையும் சரி கட்டி வச்சிருக்கிற மாதிரி 1-2 டிவி வச்சிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எல்லா டிவியையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன அங்க சொல்றதெல்லாம் போய் தான் சொல்லுவான். உலகமே தெரியாம தமிழனை அப்படியே வச்சு அவன் மயக்கத்திலேயே போய் இந்த நாடாளுமன்ற தொகுதியில ஒரு 4 லட்சம் பேர் போய்
இங்கயா குத்துன சீரியல்ல குத்துன ஏன் எங்க பரம்பரையே சீரியல் தான். நீ ராஜராஜ சோழன் பரம்பரை இல்லையா, நீ சூரியன் பரம்பரையா அப்படின்னுக்கிட்டு சூரியன்ல குத்துறேங்கிறான். மயக்கி வைத்திருக்கிறது திமுக மக்களை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு செக்அப் பண்றேன், நீங்க மயங்கி இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கணும். யாராவது தெரிஞ்சவங்க பதில் சொல்ல வேண்டாம், நான் கேட்கிறவர் தான் சொல்லணும். உங்களை தான் கேட்கிறேன். ஆமா, ரேஷன் கடையில அரிசி இலவசமா கொடுக்கிறது யாரு? யாருங்க? பிஜேபிக்காரங்க சொல்றீங்க, அந்த பக்கத்துல கேளுங்க, அங்க போய் கேட்டுவாங்க. ரேஷன் கடையில அரிசியை இலவசமா கொடுக்கிற யாருன்னு ஸ்டாலினா ஒரு அப்பாவுன்னு சொல்லுவான். அவங்க 2 பேர் படம் தானே வச்சிருக்கான். அங்கன்வாடியில சத்துருண்டை கொடுக்கிறது யாரு? மோடி. நோய்வாய்ப்பட்டு கொரோனாவுல சிக்கி நாம சாகாம இருக்க நம்மை காப்பாற்றியது யாரு? மோடி. ஆனா ஒரு ஊசி படத்தை போட்டு ஒரு பக்கம் ஸ்டாலின் ஒரு பக்கம் கருணாநிதி. அட பாய்களா, இப்படி எல்லாம் ஏமாத்தி மக்களை எல்லாம் ஸ்டாலின் தான் செய்யறாரு. 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. ஆமா, ஒத்தையில கொடுத்து கட்டையில எடுக்கிறாரு. அவன் அந்த அம்மா 1000 ரூபாய் இது அன்னைக்கு மட்டுமே 500 ரூபாய் அழுதுட்டு வந்திருக்கான் அவன் டாஸ்மார்க்ல. ஒரு நாளைக்கு 500 ரூபான்னா 30 நாளைக்கு என்னாச்சு? 15,000 ரூபாய் அழுறான் அவன். என்ன கரண்ட் பில்லு 3000 ரூபாய் ஒயிட்டு புடிங்கிட்டான். என்ன வீட்டு வரியில 2000 ரூபாய் ஏற்றி புடிங்கிட்டான். பால் வழியில ஏற்றி புடிங்கிட்டான். எவ்வளவு பிடிக்கிட்டான்? ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய பிடிக்கிட்டு நம்ம பொண்டாட்டிக்கு எடுத்து 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்ல, பொண்டாட்டிக்கு கொடுத்துருக்கேன்ல, பொண்ணுக்கு கொடுத்துருக்கோம்ல, சினிமா பார்க்க போவாங்க. என்ன அமைச்சர் சொல்றான், போய் சினிமா பார்க்க போவாங்க, பவுடர் அடிச்சுக்கிடுங்க. என்னடா பேசுற நீ? 10,000 15,000 20,000 25,000 எங்க வயிற்ற புடுங்கிக்கிட்டு 2.5 கோடி பெண்கள் இருக்காங்க தாய்மார்கள். ஆனா 90 லட்சம் தான் கொடுக்குறான். என்ன மீதி பேருக்கு கொடுக்காம நீ 15,000 புடுங்கி 1000 ரூபாய கொடுத்தான். வேற வைக்க லுங்கிய புடுங்கி இவர்கிட்ட எவ்வளவு ரூபாய்க்கு புடுங்கிக்கிட்டு இவரு கையில ஒரு 100 ரூபாய கொடுத்தா. ஆமா, இவரு கையில ஒரு 100 ரூபாய கொடுத்துக்கிட்டு மொத்தம் புடுங்கிக்கிட்டா இவரு என்ன சொல்லுவாரு? குமரிகிருஷ்ணன் 100 ரூபாய் கொடுத்தாருயா, குமரிகிருஷ்ணன் பாருங்க அப்படியா சொல்றாரு. 1000 ரூபாய் பிடிக்கிட்டோம்ல. அது இந்த அறிவு இல்லாம இருக்கிறதுக்காக தான் டிவிய அவன் வச்சு அப்படியே மயக்கி வச்சிருக்கான். அந்த ஒரு பையனை என்ன ஒரு பையனை உலகம் தெரியாம வளர்த்து கை நாட்டு வாங்கி ஒரு அடி அடிச்சு விட்டான் பாருங்க. அது மாதிரி இப்போ உங்ககிட்ட தான் கை நாட்டு வாங்க வருவாங்க. அதான் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வராங்கல்ல, அதான் கை நாட்டு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா போடுறீங்கல்ல சக்கு சக்கு சக்குன்னுக்கிட்டு 4 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. 1,71,000 பேர் தான் பிஜேபிக்கு போட்டிருக்கான். பரவாயில்ல, அது நல்ல எண்ணிக்கை தான். இந்த 1,71,000 நாளைக்கு 5,71,000 மாறும். என்ன எங்க கருப்பு முருகானந்தம் எம்பியா வருவாரு, மந்திரியா வருவாரு. பட்ஜெட் இப்போ திருடன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் ஒரு திருடனை பார்த்தேன். என்ன சினிமாவில் தான், நீர் கூட பார்த்துட்டு போரு. நல்ல புரிஞ்ச உடனே எனக்கு தெரியும்னு சொல்லணும். கையை தூக்கணும். தூக்குற எப்படின்னா, அந்த திருடனுங்க ஒரு 10-15 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு கல்யாண ஊர்வலம் மாதிரி வருவானுங்க. எங்க திருட போறானுங்க? பேங்க்ல பெரிய பூட்டு தொங்குது, அதை அடிச்சு உடைக்கணும். அதனால கல்யாண ஊர்வலம் மாதிரி திருடனுங்க வருவாங்க. வந்து கும்பிட்டு வருவானுங்க. மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. பேங்க் வாட்ச்மேனும் வேடிக்கை பார்ப்பான். அப்ப பேங்குக்கு முன்னாடி நின்று ஒரு 500 வாழை கொடியை கொளுத்தி போடுவான். வெடிய பட்டு வெடிக்கும். என்ன அந்த சத்தத்துல ஒருத்தன் உள்ள போய் பேங்க் பூட்ட ஒரே அடி அடிப்பான். இந்த வெடியும் அந்த சத்தமும் சேர்ந்து போயிடும். கேட்காது யாருக்கும். அடிச்சு உள்ள போயிடுவான். எல்லாரும் இங்க வேடிக்கை பார்ப்பாங்க. திருடன் உள்ள போயிடுவான். அப்படி வெடியை கொளுத்தி போட்டு
மக்களுடைய பார்வையை திருப்பி உள்ள போய் திருடுவான். புரியுதா? திமுக கூட இததான் செய்யுது. வெடிய கொளுத்தி போடுவான். என்ன வெடி கொளுத்தி போட்டான்? இந்திய அறைக்கு வர்றா அப்படின்னா. பத்திரவை அறைக்கு அறிக்கையை பார்த்துருக்கிறா? இந்திய அறைக்கு திமுக இந்திய அறைக்கு சொன்னா தெரியுமா? உனக்கு தெரியுமா? இந்திய அறைக்கு வர்றா அப்படிம்பா. என்ன வடக்கு வாழ்கிறது தெற்கு செய்கிறது அப்படிம்பா. ஆரியன் திராவிடன் அப்படிம்பா. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டையே காணும் அப்படிம்பா. இதெல்லாம் வெடி. இதெல்லாம் அவனுக்கு கொளுத்தி போடுற வெடி. இந்திய அறைக்கு வர்றான்னு சொல்லிக்கிட்டு தயாநிதி மாறன, கருணாநிதிக்கு அக்காளுக்கு பையனுக்கு பையனை, தயாநிதி மாறு கலாநிதி மாறு அப்படிங்கிற பேர பிள்ளைங்களுக்கு இந்தி டியூஷனை கருணாநிதி தான் அவருக்கு வீட்டில் தான் எடுத்தார். கருணாநிதியே ஒத்துக்கிட்டாரு. அதை அவர் என்ன சொன்னாரு? நன்னிலம் நடராஜனுக்கு அமைச்சர் பதவி ஏன் கொடுக்கல, தயாநிதி மாறனுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கிறாங்க. தயாநிதி மாறன் நல்லா ஹிந்தி பேசுவான், டெல்லியில போய் நல்லா சம்பாதிச்சுக்குவான், அதனால அவரை தான் மந்திரியாக்கணும்னு கருணாநிதி சொன்னாரா? அப்போ இந்த ஆளு இந்திய அறைக்கு வர்றான்னு வெடிய கொளுத்தி போட்டுக்கிட்டு அவன் வீட்லயே இந்திய படிக்க வச்சிருக்கான். பாருங்க எவ்வளவு பெரிய கில்லாடி. புரியுதா? ஆரியன் திராவிடன் தான். இந்த திமுக ஜெயிச்சதே 1967 மூதறிஞர் ராஜாஜியினுடைய துணையோட தான், கூட்டணி தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக நொண்டி தான், நொண்டி குதிரை தான் திமுக. தனிச்சு நின்னா டெபாசிட் வாங்காது திமுக. 67 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில தான் நிக்கிறான். நண்டி நண்டி நிற்பான். பங்கு கொடுத்துருவான். ஆமா, அதனால பங்காளிங்க 4 பேர். வைகோ, திருமாவளவு, யாரு? வலது கம்யூனிஸ்டுக்கு 25 கோடி, இடது கம்யூனிஸ்டுக்கு 25 கோடி கொடுத்தானா இல்லையா? அது லீக் ஆயிடுச்சு. வைகோவுக்கு கொடுத்தது லீக் ஆகல, திருமாவளவனுக்கு கொடுத்தது லீக் ஆகல. என்ன இவனுக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டானா? என்னையா இவனும் கூட்டணி கட்சி தானே. இப்படி பங்கு கொடுத்து கூட்டணி துணையோடு தான் திமுக ஜெயிக்குது. என்ன ஆரியன் திராவிடன், ஆரிய தலைவர் மூதறிஞர் ராஜாஜியினுடைய கூட்டணி வச்சுதான் திமுக ஜெயிச்சது. புரியலையா உங்களுக்கு? ஒரு பக்கம் கொளுத்தி போடுவானுங்க, இன்னொரு பக்கம் வர்றான் திருடன் வர்றான் திருடன் வர்றேன்பா. நீங்க எல்லாம் எங்க வர்றான் எங்க வர்றான் எங்க வர்றான்னு அப்படியே சுத்தி சுத்தி பாப்பீங்க. அவன் தான் பாக்கெட்ல கையை விட்டு அடிச்சுட்டு விடுவான். புரியுதா? இதுதான் திமுக. இவன் கடைச கொளுத்தி போட்ட வெடி என்னன்னா, பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேர் இல்லை அப்படின்னு ஒரு வெடியை கொளுத்தி போட்ட. இந்தியா பேர் இருக்கா இல்லையா? இந்தியா பேர் இந்தியன் பட்ஜெட் தானே அது. இந்தியா பேர் இருக்குல்ல, அப்ப தமிழ்நாடு அங்க சேர்த்தி தானே அது. என்ன இப்போ இந்த தஞ்சாவூர் மாவட்டம்னு இருக்கு, அப்ப உங்க ஊருக்கு தனியா சொல்லணுமா? தஞ்சாவூர் மாவட்டம் இருக்க போதாதா? காவிரியை மேம்படுத்துறதுக்கு துட்டு ஒதுக்கினா போதாதா? உங்க வீட்டுக்கு ஒரு துட்டு ஒதுக்கணுமா? அப்படி கிடையாது. இந்தியா பேர் இருந்தா போதும். என்ன எல்லாம் மொத்தம் திமுக காரணம் காங்கிரஸ் காரணம் மத்தியில இருந்து 10 வருஷம் ஆட்சி பண்ணானுங்க. 2004 இருந்து 2013 வரைக்கும் ஆட்சி பண்ணானுங்க. 10 வருஷம் ஆட்சி பண்ணாம இல்ல, பிஜேபி தான் இருக்கு. நாங்க இப்பதான் இருக்கோம் 10 வருஷமா. அதுக்கு முன்னாடி 10 வருஷமா இவனுங்க தான் இருந்தானுங்க. இவனுங்க போட்ட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 16 லட்சம் கோடி. 16 லட்சம் கோடி. இப்ப பிஜேபி போடுற பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? பட்ஜெட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம வீட்டுல நம்ம வீட்டம்மா அரிசி 10 கிலோ, என்ன பருப்பு 5 கிலோ, என்ன அப்புறமா என்னது ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில், என்ன மிளகா தனியா அப்படி எழுதுறாங்கல்ல, அதான் பட்ஜெட். என்ன அப்படி அப்படி எழுதுறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பேப்பரை பின்ன வேணுமா?
பணம் வேணும், பணம் வேணும்ல. காங்கிரஸ்காரனும் திமுக காரனும் பட்ஜெட் எழுதலாம். பணம் எவ்வளவு வச்சு எழுதுனான்னு தெரியுமா? 16 லட்சம் கோடி தான் வச்சு எழுதுனா. ஆனா பிஜேபி காரன் இப்ப பட்ஜெட் போட்டிருக்கான். பணம் எவ்வளவு தெரியுமா? 48 லட்சம் கோடி. 16 லட்சம் கோடி இங்க இருக்கு, 48 லட்சம் கோடி இங்க இருக்கு. 3 மடங்கு. புரியுதா? அப்போ பட்ஜெட் எழுதிட்டா போதும். அது கொண்டாடிக்கிட்ட சொன்னா எழுதுவான். துட்டு இருக்கு. அப்ப துட்டு சம்பாதிச்சிருக்கிறது பிஜேபியா காங்கிரஸா? பிஜேபி. துட்டு கொள்ளையடிச்சானா? எங்கிட்ட திருட போனானா? வரி போட்டானா? இல்ல. என்ன செஞ்சான் தெரியுமா? போத்தீஸ் நம்ம ஊர்ல இருக்காவே, போத்தீஸ், சென்னை சில்க்கு, சரவணா ஸ்டோரு எல்லாம் தஞ்சாவூர்ல இருக்குமே. இருக்கா? அது நம்ம ஊர் இல்லையா? தஞ்சாவூர் உங்க ஊர் தான். பிரிச்சு பிரிச்சு பாக்குற தஞ்சாவூர்ல இருக்குல்ல. இந்த மாதிரி பெரிய பெரிய வியாபாரிங்க கிட்ட வரியை கட்டாத, நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒருத்தர் வரி கட்டு வர மாட்டான். நீ எனக்கு துட்ட கொடு அப்படின்னு திமுக போய் வாங்கிடுவான், காங்கிரஸ்காரன் போய் வாங்கிடுவான். அவன் இவனுக்கு லஞ்சம் கொடுப்பான், வரியை கட்ட மாட்டான். புரியுதா? கவர்மெண்ட்டுக்கு வரியை கட்ட மாட்டான், இவனுக்கு லஞ்சம் கொடுப்பான். அப்போ எப்படி பணம் வரும்? பட்ஜெட் போடுவது வரியை வாங்கினதானே பணம் வரும். ஆனா பிஜேபி போய் அவன்கிட்ட போய் லஞ்சம் கேட்க மாட்டான். யோ நீ கரெக்டா வரியை கட்டியா? என்ன ஆன்லைனு கம்ப்யூட்டரு? ஆமா, நீ ஆளுகிட்டலாம் பேச முடியாது. போன் போட்டு, சார் இன்கம் டேக்ஸா, வருமான வரியா? நான் தான் ராஜா ஸ்டோர்ல பேசுறேன் அப்படியெல்லாம் பேச முடியாது. நீங்க யார் சார் பேசுறீங்க? முருசாமியா? அப்படியெல்லாம் கேட்க முடியாது. புரியுதா? நீங்க போன் போட்டா எவனோ ஒருத்தர் இருப்பான், சிங்கப்பூர்ல இருந்து பேசுவான், என்ன லண்டன்ல இருந்து பேசுவான், என்ன துபாயில இருந்து பேசுவான், மும்பையில இருந்து பேசுவான், டெல்லியில இருந்து பேசுவான். சார் உங்க நம்பரை சொல்லுங்க, நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா. அப்ப அடுத்த நாள் சூட்கேஸ் எடுத்துட்டு நீங்க அவன்கிட்ட கொண்டு கொடுக்க முடியாது. என்ன அவன் இந்த ஊர்லயே இருக்க மாட்டான். என்ன புரியுதா? நீங்க யாரு பேசுறீங்கன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு நம்பர் தான் தெரியும். புரியுதா? அப்படி ஒரு ரகசியமான, நேர்மையான, கரெக்டான, கராலான திட்டம். லஞ்சம் கொடுக்க முடியாது, ஆனா வரியை கட்டி பண்ணோம். அப்படி வரியை கட்டினதுனால 48,20,512 லட்சம் கோடிக்கு, 48,20,512 கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்கோம். அவர் இந்தியாவுக்கு பட்ஜெட் போட்டிருக்கோம். சாதாரணமா இப்ப இந்தியாவுக்கு நல்ல கவனிங்க, இந்தியாவுக்கு ஒண்ணு ஒதுக்குனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரும் தெரியுமா? ஒரு 10% வரும். இந்த ஊர்ல கோயில் திருவிழா உண்டாவே, ஊர்ல கோயில் திருவிழாவில் கடைசியில வரி பிரிப்பாங்கல்ல, 2 தேங்காய் பழம், என்ன அப்போ அம்பாரமா பழம் இருக்கும், நிறைய தேங்காய் இருக்கும். அப்போ 150 வரினா அது பிரிச்சு ஆளுக்கு 2 தேங்காய் வரும். கணிச்சிடலாம்ல, ஆளுக்கு 2 தேங்காய் வரும்பா, ஆளுக்கு 4 தேங்காய் வரும். அதானே புரியுதுல்ல? பெரும்பாலும் இல்லை, ஆளுக்கு 4 தேங்காய். அதே மாதிரி இப்போ நாடு புறாவோ இந்த தஞ்சாவூர், திருச்சி, மதுரை இந்த நகரை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி, அது யாருடைய திட்டம்? மத்திய அரசு திட்டம். நாடு பூராவும் 100 நகரை மேம்படுத்தினாங்க. நாடு பூராவும் 100 நகரை. அப்போ அந்த 100ல தமிழ்நாட்டில் எத்தனை? 12 வந்துச்சு. 100க்கு 12னா அது எத்தனை சதவீதம்? 12%. நான் இந்த 48,20,512ல 12 கூட வேண்டாம், ஒரு 10 வந்தா கூட 5 லட்சம் கோடி இங்க வந்துடும். ஆனா ஸ்டாலின் என்ன கேட்கிறாரு? என் கையில என்ன கொடுக்குறீங்க? மோடி சொல்றாரு, தம்பி கையில எல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க செஞ்சு தருவோம். என் கையில என்ன கொடுக்குறீங்க? அதனால நான் நிதி ஆயோக்கு வரமாட்டேன். சரி, போன வாட்டி நீ நிதி ஆயோக்கு ஏமாத்த, போன வருஷம் அப்பமும் போகல. அதுக்கு முந்தின வருஷம் ஏன் வரல? அப்பமும் போகல. என்ன என்ன
போன வருஷம் ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு 1,03,000 கோடி. அதுக்கு முந்தின வருஷம் ஸ்பெஷல் ஸ்கீம் 21,000 கோடி. தமிழ்நாடு பேரெல்லாம் இதில் சொல்லியிருந்து. அப்போ போன வருஷமும் போகல, அதுக்கு முந்தின வருஷமும் போகல. ஏன் போகலன்னா அந்த ஆள் அங்கே போய் என்னத்தை பேசுறது? சார் வாட் இஸ் அ பேலன்ஸ் சார் அப்படின்னு அவன் கேட்டோம்னா என்னது ஆலன்ஸா அப்படி மாதிரி ஆலன்ஸ் எல்லாம் எங்கிட்ட இல்லை சார் அப்படிப்பான். சார் ஆலன்ஸ் இல்லை சார் பேலன்ஸ் கேட்டோம் சார் அப்படிப்பான். என்ன சென்னையில் 4,000 கோடியை செலவு பண்ணிவிட்டு மொத்தம் காலினா என்ன அப்புறமா மழை வந்த உடனே ஒரு சொட்டு தண்ணி இறங்கல. எப்பா 4,000 கோடி செலவு பண்ணிட்டேங்கிறீங்களே, ஒரு சொட்டு தண்ணி இறங்கலன்னு சொன்னோன்னு சொல்கிறான். 42% தான் செலவு பண்ணியிருக்கோம், மீதி எங்கள் பாக்கெட்டில் இருக்கு அப்படிங்கிறான். அப்படின்னா ஒரு 2,000 கோடியை திருடிட்டு போன கதை தானே அது. அந்த 2,000 சார் ஓட்ட போட்டு 32,000 க்ரோஸ் அப்படின்னு கேட்டான். என்ன டூடா குறவா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். ஆமாம் அப்படி பாரு ஸ்டாலின். இவருக்கு பேசவே தெரியாது, புரிஞ்சிக்க தெரியாது. அதனாலதான் நிதி ஆயோக்கு போகல. கர்நாடக மகங்கிறதுனால மந்திரிக்கா கேட்குறீங்க. கர்நாடக மகன் தான் மந்திரி ஆயிடலாமா? கர்நாடக பேரன்னா மந்திரி ஆயிடலாமா? அவன் வீட்டுக்குள்ளாடி ஒரே தகராறு. ஆமா ஏண்டி 2 கழுத வயசாகுது, உன் பையனுக்கு இன்னும் கார் ரேஸ் தேவைப்படுதா? அட என்னங்க நீங்க என் பையனுக்கு கார் ரேஸுக்கு பர்மிஷன் கொடுங்க நீங்க. ஆமா சரி, மருமோன்ட்ட கேட்டுட்டு போய் விளையாடிட்டு போய் தொலைங்க. மருமோ யாரு? சபரீசன். அவன் சின்ன பையனா, சின்ன பையனுக்கு விளையாட்டு துறையான். என்னத்தடா விளையாட போறீங்க? தமிழ்நாடையே விளையாடிட்டீங்களா பாவீங்களா? சின்ன பையனுக்கு விளையாட்டு துறையான். ஆமா அது ஒன்று. அடுத்த நாள் சொல்றாங்க, சின்ன பையனுக்கு விளையாட்டு துறை மட்டும் போதாது, 100 கோடிக்கு மேல ஏதாவது திட்டம் இருந்தா அது சின்னவர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு சட்டம் போட்டிருக்காங்க. என்ன அந்த குடும்பம் இருக்கே, காவிரியை தொலைச்சது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டையே தொலைக்குது. ஆனா காங்கிரஸ் குடும்பம் இருக்கு, இந்த நேரு, ஜவஹர்லால் நேரு, அதை சொல்லி முடிச்சிடுற மணி என்னாச்சு? ஆமா அந்த ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு அப்பா கருப்பு சட்டம் உஷாரா இருக்கு. ஆமா நறுக்கு சட்டம். ஆமா அந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, இடையில ஒரு அப்துல்லா, உமருக்கு அப்பா பரூக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லா, பரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா. இங்க இந்த பக்கம் டெல்லியில, இது அங்க இந்த பக்கம் டெல்லியில ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி குடும்பம். என்ன அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சகரப்பாடிங்க. கொடுக்கல் வாங்கல், கொடுத்து எடுக்கிறவங்க, புரியுதா? அது லீகலோ இல்லீகலோ கொடுத்து அந்த கதைக்கு வேணாம். என்ன என்ன இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர், வெள்ளக்காரன் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். 1947 விட்டுட்டு ஓடிட்டான். அப்ப நிறைய சமஸ்தானம் இருந்து, ஒரு 560 சமஸ்தானம் இருந்து, குட்டி குட்டி சமஸ்தானம். சர்தார் வல்லபாய் பட்டேல் மூச்சை முறுக்கிட்டு போனாரு. அதெல்லாம் ஒரே இந்தியா, நீங்க எல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னாரு. எல்லாரும் விட்டு கொடுத்தான். என்ன அப்படியே ராமநாதபுரத்துல இருந்து எல்லாத்தையும் சரி கட்டிட்டார் அவரு. இங்க வரும்போது நேரு அந்த ஜம்மு காஷ்மீர்ல எனக்கு ஆமா வேண்டியவங்க. ஆமா ஜம்மு காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லாவை மட்டும் புடுங்காதுங்க, அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு க்ளோஸ். நீ வேற அவன் வேற, எப்படிடா க்ளோஸ் ஆனீங்க? இல்ல நாங்க க்ளோஸ் ஆயிட்டோம்.
என்ன அதெல்லாம் கேட்காதுங்க, அதெல்லாம் வேற விஷயம், பேசாதுங்க அதெல்லாம். ஏன்னா நீங்க எப்படியோ இந்த ஷேக் அப்துல்லாவுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னுக்கிட்டு. அப்போ நேரு என்ன பண்ணாரு, நேரு ஒரு பிரதம மந்திரி, ஷேக் அப்துல்லா ஒரு பிரதம மந்திரி, சகலப்பாடி சகலப்பாடி, பங்காளி பங்காளி. அங்க ஒரு பிரதம மந்திரி, இங்க ஒரு பிரதம மந்திரி, 370. அவன் அதோட நிக்கல, ஜம்மு காஷ்மீரை மட்டும் கொடுத்தா போதாங்களா, மொத்த இந்தியாவும் எங்களுக்கு கொடு. அப்படியா, இப்ப கொடுக்க முடியாது, அப்புறமா நீங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்னு பப்பு போடு சட்டம் நேரு 1954. என்ன மொத்தத்தையும் அவனுக்கு கொடுக்கறதுக்கு, ஷேக் அப்துல்லாவுக்கு. என்ன பக்கு போடு சட்டம்னா என்னன்னு தெரியுமா? அப்படியே அந்த 10 பில்டிங்கு அப்படி இதெல்லாம் பப்புல ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு போர்டுக்காரன் சொல்லிட்டான்னா அதெல்லாம் அவனுக்கு ஆயிடும். என்ன உங்களுக்கு இல்ல, நீங்க போய் சார் இந்த கடை எனக்கு சார், எங்க அப்பா எனக்கு கொடுத்தது சார், யாரு கொடுத்தாங்க? பப்பு சொல்லிட்டான், அவனுக்கு தான். அப்படி ஒரு சட்டத்தை யார் எழுதுனது? நேரு. அந்த சட்டத்துல கொஞ்சம் திருத்தி சரி பண்ணி எப்போ 1995 காங்கிரஸ்காரனும் திமுக காரனும் அதை சரி பண்ணான் மீண்டும். அப்பமாச்சும் பிரகதீஸ்வரர் கோயில் அதை சுற்றி இருக்கிற 1000 ஏக்கர் பப்பு போடுக்குன்னு எழுதுனா அவ்வளோதான், கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு எழுதிவிட்டான். எப்போ 1995 கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. 2013 திமுக காரன் காங்கிரஸ்காரன் சேர்ந்து என்னத்தை எழுதிவிட்டான், அதே சட்டத்துல என்ன எழுதிவிட்டான், பப்புக்காரன் எந்த இடத்தை சொல்றானோ அந்த இடத்தை எது யாராவது அப்ஜெக்ஷன் இருந்தா அதே பப்புக்காரன்கிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அவன் முடியும்னு சொன்னா நீ இருந்துக்கலாம், இல்ல காலி பண்ணனா காலி பண்ணி அப்படின்னு எழுதிட்டான் 2013. அப்போ புரியலையா? இதுதான் மிலிட்டரி. மோடி இப்ப அதை தான் காலி பண்ணியிருக்காரு. என்ன ஆமா, மோடி அதான் காலி பண்ணியிருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த காங்கிரஸ்காரனும் திமுக காரனும் 2 விஷயத்தை கையில வச்சிருக்கானுங்க. இப்போ பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கணும்னா 2 வேணும். ஒன்னு ஐயர் வேணும், இன்னொன்னு மேல வேணும். அப்படிதானே? ஐயர் மந்திர சொல்லணும், மேல அடிச்சா சேர்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி திமுகவை காங்கிரஸையும் சேர்க்கிறது 2. ஒன்னு ஊழல், இன்னொன்னு இந்த மைனாரிட்டி. இவனும் மைனாரிட்டிம்பான். மைனாரிட்டி முதுகுல துரும்பு விழப்படாது, நான் விட மாட்டேன். விசாரிட்டி டைல பீரங்கி விடலாமா? அப்ப நீ கேட்க மாட்டியா? பங்களாதேஷ்ல இந்துக்கள் மானபங்கம் பண்றான், அடிக்கிறான், வீட்டை விட்டு விரட்டுறான். அதை நீ கேட்க மாட்டியா? மைனாரிட்டி முதுகுல மட்டும் விழுந்துடப்படாதா? இவனும் அப்படிதான் சொல்லுவான், அவனும் அப்படிதான் சொல்லுவான், 2 பேரும். அப்ப கல்யாணத்துக்கு 2 விஷயம் தேவை இல்லையா? என்னது? ஒன்னு மேளம், இன்னொன்னு ஐயரு. இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 2 விஷயம். ஒன்னு ஊழல், இன்னொன்னு மைனாரிட்டி. இவன் 2 பேரும் இதை தான் பண்ணுவான், இவன் 2 பேரும் இதை தான் செய்வான். ஏன்னா ஒரு வாட்டி திமுக கிட்ட அலைன்ஸ் பேசுறதுக்கு காங்கிரஸ்காரன் வந்தான். காங்கிரஸ்காரன் எப்படி பேசுறான்னு தெரியுமா? கீழே பேச்சுவார்த்தை, மேலே போய் ரெய்டு விட்டான் சண்டிகையில. ஆமா, அது என்னது? துட்டு, ஊழலும் அரசியலும். புரியுதா? மைனாரிட்டியோட சேர்ந்து உனக்கும் மைனாரிட்டி ஓட்டு இருக்கு, எனக்கும் மைனாரிட்டி ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டில மட்டும் ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் இந்துக்களையும் தலையில மிளகா அரைக்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு நீ சன் டிவி வச்சிருக்க, நானும் என்னெல்லாமோ வச்சிருக்கேன், அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னுக்கிட்டு பேசலாம். புரியுதா? 2G ஊழல். அவரு மன்மோகன் சிங் ஆர் ராஜாவா நல்லா பண்ணப்பா நீ அப்படின்னு தட்டி கொடுத்தாரு. என்ன இப்படி ஊழல் மைனாரிட்டி
இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் அவன் நம்மளை ஏமாத்துறான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஊழல் இல்லாத பிஜேபி. ஏப்பா நீங்க யாரெல்லாம் இருக்கீங்க? உங்க பேர் என்ன? 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 அவரு பேர் என்ன? என்ன அவரு ஒரு ஜாதி, இவரு ஒரு ஜாதி, இவரு ஒரு ஜாதி, அவரு ஒரு ஜாதி. என்ன இப்போ எல்லாரும் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும்னு சொல்றேன்னு வச்சுக்கிட்டு எல்லாரும் தலைவருக்கு டீ வாங்கி கொடுக்கலாம், ஆளுக்கு ஒரு டீ அப்படின்னு சொல்றேன்னு. அப்போ எல்லாரும் நீ சொன்ன பிறகு இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன், இந்த மைனாரிட்டி, இந்த மெஜாரிட்டி வர தனித்தனியா சொல்லணுமாங்க? எல்லாருக்கும் இந்தியாவுக்கு நீ பட்ஜெட் போட்ட பிறகு இந்த மாநிலம் அந்த மாநிலம் அப்படி சொல்லணுமாங்க? அறிவு கிடையாது. எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் எடை, எல்லோரும் இந்திய மக்கள். சுப்பிரமணிய பாரதி. அதுதான் நரேந்திர மோடியும். எல்லாருக்கும் 10 லட்சம் 20 லட்சம் முத்ரா வங்கி, எல்லாருக்கும் அரிசி, எல்லாருக்கும் சத்துருண்டாய், எல்லாருக்கும் 5 லட்சம் ஆயுஷ்மான் பாரத், எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய், எல்லாருக்கும் சமமா செய்யக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. எல்லாருக்கும் சொன்ன பிறகு இவருக்கு அவருக்கு அப்படின்னு சொன்னா நான் எனக்கு என்ன சைக்கியம் நான் தான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அதனால எல்லாரும் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து கூட்டத்தை கலைக்கலாம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். வணக்கம் மண்டல தலைவர்